மக்களவையில் 25 காங்கிரஸ் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அந்த கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவபிரியன். வணக்கம் சிவபிரியன், இன்று நடைபெறும் காங்கிரஸ் போராட்டம் குறித்து சொல்லுங்கள். வணக்கம் வசந்த். இன்று பார்த்தீர்களால் நீங்கள் கூறியது போல நேற்று மாலை 3:30 மணி அளவில் 25 காங்கிரஸ் உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி இன்னும் 5 நாட்களுக்கு பாராளுமன்றத்தை புறக்கணிக்கும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் காங்கிரஸோடு சேர்ந்து 9 கட்சிகள், அதாவது இடதுசாரிகள், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, ராஷ்டிரிய ஜனதாதள் யுனைடெட் போன்ற கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தை புறக்கணிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி இன்று காங்கிரஸ் உறுப்பினர்கள், அதாவது இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மற்ற உறுப்பினர்களும் கூட பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு அருகில் மௌன போராட்டம் இருக்க போவதாக அறிவித்தார்கள். அதன்படி அந்த மௌன போராட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இப்பொழுதே காங்கிரஸ் தலைவர்கள் பாராளுமன்ற வளாகத்திற்குள் வந்துவிட்டார்கள். முக்கியமான தலைவர்கள் வந்த பிறகு, அதாவது காங்கிரஸ் கட்சியின் மக்களவையில் தலைவராக உள்ள திரு மல்லிகார்ஜுன கர்கே வந்த பிறகு இந்த போராட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். வசந்த், இந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் பார்த்தீர்கள் என்றால் இது காங்கிரஸ் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மற்ற எதிர்கட்சிகளின் தலைவர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையேயான மோதல் மேலும் வலுவான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த மோதல் இந்த இருந்த விரிசல் மோதலாக மாறி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இன்று முதல் 5 நாட்கள், அதாவது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி மற்றும் அடுத்த திங்கட்கிழமை, இந்த 5 நாட்களுக்கு இந்த உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதால் அதன் பிறகுதான் பாராளுமன்றத்திற்குள் நாங்கள் செல்வோம் என்று காங்கிரஸ் கட்சியின் அனைத்து தலைவர்களும் ஒரு முடிவை எடுத்து நேற்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம், அவர்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் நாங்கள் தான் அவர்களுக்கு எங்களது குரல் கை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார். அதனால் இந்த பிரச்சனை பூதாகரமாக எழ வாய்ப்புகள் இருக்கிறது. வசந்த், சிவபிரியன், ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளின் போராட்டங்கள் வலுத்து வருகின்ற இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற பாஜக எம்பிக்கள் கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது? சிவபிரியன், அதாவது வசந்த், இந்த பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஒவ்வொரு வாரமும் பாராளுமன்றம் எப்பொழுது நடைபெறுகிறதோ அப்பொழுது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9:30 மணிக்கு நடைபெறுவது வழக்கம். அதன்படிதான் இன்றும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலில் பேசிய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் எதிர்கட்சிகள் செய்வது சரியல்ல, எதிர்கட்சிகளின் போக்கை கண்டித்து நாம் இன்று முதல் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய கடமை, மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், நம்மளுடைய கடமை முதலில் மக்களுக்கு தான். எதிர்கட்சிகள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நம்முடைய கடமையை செய்ய வேண்டும், மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார். அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது பேசிக்கொண்டு வருகிறார்கள். நரேந்திர மோடியும் இதே போன்று எதிர்கட்சிகளை தாக்கிதான் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் கூறியது போல எதிர்கட்சிகளுக்கும் ஆளும் கட்சிக்கும் மோதல் வலுத்துதான் செல்கிறது, குறையவில்லை. கடந்த 2 வாரமாக பாராளுமன்றம் நடைபெறாத நிலையில் நேற்று இந்த 25 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் 5 நாட்களுக்கு என்பது. இது பாராளுமன்றத்தில் அடிக்கடி நடைபெறுவதல்ல. கடந்த ஆண்டு தெலுங்கானா பிரச்சனையில் இப்படிப்பட்ட ஒரு இடைநீக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அதன் பிறகு மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இதுதான் முதல் முறை எதிர்கட்சி உறுப்பினர்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவது இதுதான் முதல் முறை. ஆனால் அரசு என்ன கூறுகிறது என்றால், இடைநீக்கம் செய்வதை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் காங்கிரஸ் கட்சி முடக்கி வருகிறது. கடந்த 11 நாட்களாக மக்களின் வரிப்பணம் சுமார் 100 கோடி ரூபாய் இதுவரை வீணாகி இருக்கிறது. இனிமேலும் மக்களின் வரிப்பணத்தை வீணாக்க நாங்கள் விரும்பவில்லை. அதனால்தான் அவர்களை இடைநீக்கம் செய்து அவையை நாங்கள் நடத்த முடிவு செய்திருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சிவபிரியன்.